Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக துபாயில் சிக்கி தவித்த 217 பேர் எமிரேட்ஸ் சிறப்பு விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்தனர். இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் காரணமாக ஐக்கிய அரபு நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. இதனால் கடந்த சனிக்கிழமையில் இருந்து துபாய் விமான நிலையத்தில் சிக்கி தவித்த 200க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் சிறப்பு விமானம் 3 நாட்களுக்கு பிறகு இன்று அதிகாலை சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்தது. இந்த பயணிகள் அனைவரும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து புறப்பட்டு துபாய் வழியாக சென்னைக்கு டிரான்சிட் பயணம் மேற்கொண்ட நிலையில் அங்கு சிக்கி தவித்தவர்கள் ஆவர். ரொம்ப ரொம்ப பயமா இருந்தது இருக்கிறதுக்கு. ஒரு they were all interceptions. அதாவது it was not very நம்ம கண்ணில் வந்து மிசைல் அது நைட்டில் தெரியும். பட் இட் வாஸ் ஜஸ்ட் they were all intercepted as in they assured that you're all safe na. பட் மெசேஜஸ் வந்துட்டே இருக்கும். ஆனால் வந்து எமர்ஜென்சி அந்த மிசைல் ஸ்ட்ரக் மெசேஜஸ். இட் வாஸ் வெரி ஸ்கேரி சிச்சுவேஷன். ஸோ we are very very happy to be back home safe alive. So I'm feeling it's like freedom. It is like freedom நிஜமாவே. So 3 days they took care of us very well. So அதனால அதை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க. இருந்துச்சு. பட் தென் எப்படியாச்சும் பாப்பாவை கூட்டிட்டு வரணும், சேஃப் ஆயிடணும்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர் கால் பண்ணி அப்புறம் ஃபைனலி பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஃபைனலி சேஃப். ஆனா அங்க சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசம் தான். பட் தென் சில ஏரியாஸ் மட்டும் தான் அப்படி இருக்கு. மற்ற ஏரியாலாம் பரவாயில்ல. ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. சவுண்டா தான் இருந்துச்சு. மேல வீட்டு மேலேயே தான் பறந்துட்டு இருந்துச்சு. வீட கையில பிடிச்சிட்டு தான் இருந்தோம். பட் சேஃப். ஹோம் ஃபீல்.